மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? The previous classes we have learned combining sentences. We have learned under the two types of combining sentence, right? Single two sentences. நாங்கள் two sentences நினைச்சு ஒரு finite verb ஓட ஒரு சென்டென்ஸ் அமைச்சு நாங்கள் டைப் 1 சொல்லி, அப்புறம் டைப் 2வில் நாங்கள் படித்த நாங்கள் ரெண்டு finite sentences உள்ள finite verb உள்ள ரெண்டு சென்டென்ஸை கம்பைன் பண்ணி நாங்கள் ரெண்டு finite verb வரத்தக்கதாக கம்பைன் பண்ணி எடுத்தனாங்க. ரைட், இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தேர்ட் பார்ட்டுக்கு போக இருக்கிறோம். இந்த தேர்ட் பார்ட்ன்றது மோர் தேன் டூ finite verb கொண்ட சென்டென்சஸை இருக்கு. ரைட், அப்போ நாங்கள் லெசனுக்குள்ள போவோம். இது two sentences, each with a finite verb we combined into one sentence, only one finite verb. அப்போ இதைத்தான் நாங்கள் டைப் 1 என்று சொல்லி அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். இதைத்தான் நாங்கள் டைப் 1 என்று சொல்லி பார்த்தோம். நாங்கள் அடுத்த விஷயம் two sentences, each with a finite verb can be combined into one sentence with two finite verbs. அப்ப இங்க ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு finite verb ஓட இருக்கிறத நாங்கள் இங்க கேட்க ஒரே ஒரு finite verb என்ன ரெண்டு சென்டென்ஸ்லயும் finite verb இருந்தது. நாங்கள் அது ஒன்றை அடுத்து நாங்கள் டைப் 1 சொல்லி பார்க்கிறாங்க. இங்க டைப் 2 என்று சொல்லி பார்க்க போறோம். இந்த டைப் 2ல ரெண்டு சென்டென்சஸ் ரெண்டுமே finite verb ஓட இருந்தது. இணைச்ச அப்புறம் ரெண்டு finite verb அங்க ஃபங்க்ஷன் பண்ணோம். ரைட், அப்ப இதுதான் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த விஷயம். அப்ப இன்றைக்கு நாங்கள் டைப் 3க்குள்ள போவோம். Two or more single sentences. Two or more single sentences, each with a finite verb, can be combined into one complex sentence with a main clause containing a finite verb. அப்ப இதை நாங்கள் பார்க்க வேண்டியது two or more single sentences இருந்தது. அப்ப நாங்கள் நினைக்கல மெயின் க்ளாஸ் பிரதான வாக்கியம் மெயின் க்ளாஸ் ஒரு finite verb-ஐயும் and dependent clause அதில் தங்கி நிற்கிற சார்பு வாக்கியங்கள் each containing a finite verb. அப்ப இங்கே ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே finite verb இருக்க போகுது. Right? About two or more finite verbs, two or more simple sentences with a finite verb. அதை நாங்கள் இப்போ கம்பைன் பண்ண போறோம். கம்பைன் பண்ணிக்குள்ள ஒரு மெயின் க்ளாஸ் அங்கே நாங்கள் அடையாளப்படுத்தி போறோம். அந்த மெயின் க்ளாஸ்ல ஒரு finite verb இருக்க போகுது. அதை தொடர்ந்து வர டிபெண்டிங் க்ளாஸ் டிபெண்டன்ட் க்ளாஸ் அதோட சார்ந்து தங்கி வார மற்ற வாக்கியங்கள்லையும் தனித்தனியே finite verb பெறப்போகுது. ரைட், அப்ப நாங்கள் முதல் ரெண்டும் படித்ததுல இருந்து இது கொஞ்சம் மாறுபாடு பெறப்போகுது. முதலாவதுல ரெண்டு finite verb இருந்தது, ஒரு finite verb-ஆக வந்தது. இரண்டாவது சென்டென்ஸ்ல ரெண்டு finite verb இருந்தது, ரெண்டு finite verb-ஆகவே வந்தது. இங்க ஒவ்வொன்றும் தனித்தனி finite verb, ஆனா சென்டென்ஸ் அங்க two sentences நாங்கள் இங்க more sentences, two or more. ரைட், இப்ப நாங்கள் பார்ப்போம் அதுல ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பாவிக்க போறோம்.
ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸை பாவித்து இணைக்க போகிறோம். அதே மாதிரி அட்வர்ப்ஸை பாவித்து இணைக்க போகிறோம். சரிதானே? இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ன்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த கொஸ்டின் வேர்டாக பாவிக்கிற வேர்டுகள் முக்கியமாக தரும். அதே மாதிரி இந்த தட்டம் வரப்போகுது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல தட் இராது, வேறெல்லாம் வேறு கொஸ்டின் வேர்டாக வரும். அதே விஷயம் ரிலேட்டிவ் ப்ரோனவுனாகவும் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுங்க. கிரேட் 9ல் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பற்றி டீப்பாக பார்த்துருக்கு. ஸோ நான் அதில் நினைக்கிறேன் இன்றைக்காக விஷயத்துக்குள்ளேயே வா. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன, ஒரு ப்ரோனவுனை டிஸ்கிரைப் பண்ணுறத ப்ரோனவுனுக்கு பதிலாக பாவிக்கிற ஒரு ஆள். ரவி was the winner in my class என்று சொல்லி வசனம் நீங்கள் ஞாபகம் படுத்திப்பார். ரவி was the winner in my class. அது என்ன? ரவி is in my classroom, he is the winner என்ற ரெண்டு சொன்னேன். நாங்கள் இங்கே ஹூவை பாவித்து நினைச்சேன். ரைட். அப்போ இது நாங்கள் கிரேட் 9ல் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ற டாபிக் ஒன்றில் தேர்ட் டேர்மில் படிச்சிருக்கீங்க. ரைட். அப்போ இங்கே எப்படி நாங்கள் பாவிக்க போகிறோம், அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுனையும் பாவிக்க போகிறோம், அட்வர்ப்ஸையும் நாங்கள் இந்த கம்பைனிங்காக கனெக்டிவ் வேர்டாக பாவிக்க போகிறோம். ரைட். I bought a pen last week. I have lost it. I bought a pen last week. I have lost it. அப்ப இங்க பார்த்தோம், bought in the past tense, have lost present perfect tense. அப்ப two sentences. அடுத்தது, the boy was missing, was he has been found. அப்ப இங்க பார்த்தா இங்க perfect tense passive present perfect passive formல இங்க has been found கண்டுபிடிக்கப்பட்டது. Right? The last one, that is the shop. There was a robber. That is the shop. It was. That is the shop. There was a robber. When the மூன்று pair of sentences are here for as an example. Right? The India part. I bought a pen last week. I have lost. I have lost the pen that I bought last. அப்ப இப்ப இடமும் மாற்றி இருக்கிறோம். என்ன? I have lost it. I have lost இதுக்கு பதிலாக நாங்கள் இங்க இந்த ஆப்ஜெக்டை கொண்டாந்து போட்டிருக்கிறோம். சரி. I have lost I bought a pen last week. I have lost it. It இந்த பெண்ணை தான் கொடுக்குது. ஸோ நாங்கள் அதை முன்னுக்கு கொண்டு போயிருக்கிறோம். I have lost the pen that I bought last. அப்ப அந்த பெண்ன்றதை நாங்கள் திரும்ப சொல்லுவோம். ஆப்ஜெக்டை திரும்ப சொல்லுவோம். அப்ப ஆப்ஜெக்டை திரும்ப சொல்லாமல் ஆப்ஜெக்டை இடம் மாற்றி அந்த ஆப்ஜெக்ட் பெண்ணுக்குரிய ப்ரோனவுன் தான் இங்க வந்திருக்கு. ஸோ நாங்கள் இந்த இட்ன்றதை I have lost it, அந்த lost it the pen,
I bought a pen. இங்கே I bought. அப்போ எங்களுக்கு தெரியும். That I bought last week. I have lost the pen that I bought last week. இங்கே பார்ப்போம். Second example. The boy who was missing has been found. அப்போ இங்கே பார்ப்போம். இதில் சென்டென்ஸை நாங்கள் வட்டியை உடைக்கிறோம். அப்படி a boy was missing, he has been found. நாங்கள் இந்த a boy, the boy, இங்கே ஹீயும் இந்த a boyயும் ஒரே ஆட்கள், ரைட்? ஹீயும் the boyயும் ஒரே ஆட்கள், வேறு வேறு ஆட்கள் கிடையாது. அப்போ அந்த ஒரே ஆள். அப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறோம்? The boy who was missing has been found. அப்போ இந்த இடத்துல நாங்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல், அப்போ இங்கே 2 சென்டென்ஸும் எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஐ வார வழியாக 2 சென்டென்ஸையும் இணைக்கிற இடம் that வடிவாக தெரியுது. இங்கே நாங்கள் இடைக்குள்ள இணைக்க இல்லை, இணைப்பு முன்னுக்கு வந்திருக்கு. ஹூ, அந்த பையன் யாரண்டா அந்த துளைஞ்சு போனானே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்போ ரைட் ரைட். இப்போ தேர்ட் ஒன்னுக்கு வருவோம். அப்போ இங்கே பெட்டை வச்சு இணைச்சிருக்கிறோம், இங்கே ஹூவை வச்சு இணைச்சிருக்கிறோம். That is the shop, there was a robber. That is the shop where there was a robber. அப்போ இங்கே there திரும்ப எங்களுக்கு வருது. இங்கே இந்த வேர் என்ற ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை வச்சு that is the shop where there was a robber. அந்த கடை இருக்கே எங்கே அந்த கொள்ள நடந்த அந்த கடை தான் என்று சொல்லி சொல்லப்போம். ரைட். அப்போ நாங்கள் இப்போ முதலாவது பார்த்து நாங்கள் டைப் 3 என்னென்று பார்த்துருக்கிறோம், யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். அப்போ இந்த வேர், ஹூ, தட் இங்கே நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி மற்ற சொல்லுகளையும் நாங்கள் பாவித்து கொள்ளலாம். ரைட். B. By using because, since, as. அப்ப இது நாங்கள் கூடுதலாக பாவிக்கிற சொல். கிரேட் 7லேயே இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பாவித்து நாங்கள் கம்பைன் பண்ணுற விஷயம் கிரேட் 9ல் பார்த்து நாங்கள் அண்டுகள், பட்டுகள், ஓகள், அண்ட், பட், ஓ அதுகள் கிரேட் 6ல் பார்த்து நாங்கள். அப்போ இப்போ நான் முதலில் சொல்லுவேன், நான் கிரேட் 11ல் வர எந்த விஷயமுமே புதுசாக இல்லை, எல்லாமே ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்போ ஸோ நீங்கள் முதல் படித்த விஷயங்களை என்ன செய்யணும், ரீகால் பண்ணி இந்த இடத்துக்கு பொருத்தி பார்த்து கொள்ள வேணும். அப்போ அதுக்கு நீங்கள் பழைய விஷயங்களை பார்த்து கொள்ளணும். அப்போ இங்கே பிகாஸ், சின்ஸ், as இதைத்தான் நாங்கள் இங்கே கனெக்டிவாக பாவிக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தா I didn't go to school yesterday, I was ill. I didn't go to school yesterday, I was ill. The match was postponed, there was raining heavily. I didn't go to school yesterday because I was ill.
because ஏனென்றால் அப்ப நாங்கள் இந்த கணக்கு அங்க நாங்கள் நடக்கிற சம்பவத்தை துல்லியமாக விவரிக்கிறதுக்கு ஏ பாட்டில் பார்த்து நாங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுனும் அட்வர்பும் பாவிக்கலாம் என்று சொல்லி இங்கே நாங்கள் அதை நியாயப்படுத்த போகிறோம் அல்லது ரீசன் அவுட் பண்ணி சொல்றதுக்காக பாவிக்கிறேன். நான் பள்ளிக்கூடம் போயில்லை ஏனென்றா எனக்கு வருது. I didn't go to school yesterday because I was sick. The match was postponed. There was raining heavily. As the match was postponed as there was raining heavily. இங்கே ஏனென்றால் இங்கே ஆக மழை கடுமையாக பெய்தோன்றதால மேட்ச் போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. ரைட், இதே மாதிரி நாங்கள் சின்ஸுக்கும் பாவித்துக் கொள்ளலாம். ரைட், அப்போ பி டைப் 3ல ரெண்டாவது பிகாஸ் சின்ஸ் as ரைட், ஒன்றோடைய ஒன்று சம்பந்தப்பட்டது. நாங்கள் ரீசன் அவுட் பண்ணி சொல்றதுக்காக இந்த பிகாஸ் சின்ஸ் as பாவிக்க போகிறோம். அதில் தேர்ட் சி நாங்கள் பாவிக்கலாம் என்ன that in order that so that may might will would can would plus infinitive verb ஓட நாங்கள் இதுகளை யூஸ் பண்ணியும் சொல்லிக்கொள்ளலாம். சரிதானே? in order that so that may might will would can could. Right, problem example. He is working hard. He wants to get good results. He is working hard. He wants to get good results. He is working hard so that he may get good results. So that may. He is working hard so that may. Infinitive verb. Infinitive. Right? But he is working hard so that he may get good results. Fourth part. Though, although, to express contrast or contrast. இதை இப்போ நாங்கள் அங்கே ரீசன் அவுட் பண்ணின மாதிரி இங்கே கண்ட்ராஸ்ட் ஆர் கன்ட்ராஸ்ட் செய்ய போகிறோம். தோ ஆல்தோ, அதாவது அதை மேலதிகமாக வலியுறுத்தி சொல்ல போகிறோம். நாங்கள் பேசின விஷயத்தை வலியுறுத்தி அப்படி இருந்தும் என்று சொல்லி இருந்தாலும் என்று சொல்லி சொல்ல போகிறோம். ரைட், பா. He is blind. He paints beautiful scenery. He is blind. He is blind. He paints beautiful scenery. He paints beautiful sceneries, though he is blind. இங்க பார்த்தா அப்ப இங்க நாங்கள் மாற்றி இருக்கிறோம். என்ன? He paints beautiful sceneries. He paints beautiful sceneries. He is blind. Though he paints beautiful sceneries, though இருந்தாலும் அவன் ஒரு
farvator. He is the blind. அப்போ இங்கே although இதுகளை நாங்கள் கிரேட் 8ல் படித்த விஷயம் என்ன இருந்தாலும் இருந்தும் என்ற கருத்தில் நாங்கள் பாவிக்கிறாங்க. அப்போ இதுவும் இந்த கம்பைனிங் சென்டென்ஸில் முக்கியமான பங்கை வகிக்குது. though although. E part, fifth part, by using as, that as much to express comparison. அப்போ ஒப்பிட்டு விவரிக்கிறது, ஒப்பிட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை கூறுறதுக்காக நாங்கள் பாவிக்க போகிறோம். as soon as much as அப்படின்னு சொல்லி நாங்கள் பாவிக்கிறாங்க. as possible as அப்படின்னு சொல்லி பாவிக்கிறாங்க. இப்போ பார்ப்போம். Raman is tall, Dharan is equally tall. Raman is tall, Dharan is equally tall. அப்போ ராமன் உயரமானவன், தரனும் உயரமானவன் தான் என்று சொல்லி சொல்ல போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். Balan spends lots of money for clothes. He spends an equal money for books. அப்போ பாலன் உடுப்புக்கும் புத்தகங்களுக்கும் தான் கூடுதல் மணியை செலவிடுறார், அதிக மணியை செலவிடுறார். அப்போ இதை நாங்கள் ஒப்பிட்டு சொல்ல போகிறோம். அதாவது இது கூட மணி, ஆனால் கிட்டத்தட்ட அதே அளவு காசை புத்தகத்துக்கும் செலவிடுறார். இங்கே ராமன் உயரமானவன், ஆனால் தரனும் கிட்டத்தட்ட அதே அளவு உயரமானவன். ராமன் is tall as Dharan. Raman is as tall as Dharan. As tall as Dharan. இங்கே பார்த்தோம்னா Balan spends lot of money for clothes as much as அதே அளவுக்கு புத்தகத்துக்கு தான் செலவிடுற. as tall as much as. அப்போ இங்கே Balan spends lots of money for clothes as much as books. Raman is as tall as Dharan. அப்போ கம்பேர் பண்ணி நாங்கள் சொல்கிறதுக்கு as, இப்போ நாங்கள் as soon as possible எல்லாம் பாவிக்கிறாங்க, அது வேறு. இங்கே ஒப்பிட்டுறதுக்காக ரெண்டு சென்டென்ஸை வினை கேட்க ஒப்பிட வேண்டியது வந்தால் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டியது as, dash as tall as weight as pretty as, ஏதோ சொல்லிக்கொண்டு போகலாம். F, sixth part. When, before, after, till, until, as, why, to express time. அப்போ இதெல்லாம் எங்கே நாங்கள் பார்த்தனாங்க, இந்த வெண்ணை விட்டுட்டு மிச்சமெல்லாம் வயலையும் விட்டுட்டு இவ்வளவும் ப்ரீபொசிஷனுக்குள்ள பார்த்தனாங்க. ப்ரீபொசிஷனுக்குள்ள பார்த்தனாங்க இவ்வளவு விஷயம், ரைட். அப்போ இதை நாங்கள் கம்பைனிங் சென்டென்ஸுக்கு பார்க்கிறோம். Puvi brushes his teeth. He then goes to bed. Puvi brushes his teeth. Then he goes to bed. They heard the bell. They ran to the playground. They heard the bell. They ran to the playground. Puvi brushes his teeth before he goes to bed. Before he goes to bed.
Next one. When they heard the bell, they ran to the playground. அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கனெக்டிவ் முன்னுக்கு வந்து நாங்கள் வயலும் அதே மாதிரி பாவிக்கிறாங்க. While I was going to school, I met the accident. I saw the accident. ஏதோ ஒன்று பாவிக்கிறாங்க. ஒன்று நடந்து கொண்டிருக்கே இது வயல் ஒன்று நடந்து கொண்டிருக்கேக்குள்ள மற்றது ஒன்று நடந்தது என்ற மீனிங்கில் பார்த்து நாங்கள் வென் என்றது ஒன்று சற்று முந்தினது மற்றது சற்று பிந்தினதாக ஆனால் சமகாலத்து நிகழ்வாக இருக்கு. அப்போ இங்கே பார்த்தா when they heard the bell, மணியா ஓசையை கேட்ட போது மைதானத்துக்கு ஓடினார்கள். When they heard the bell, they ran to the playground. G7. Using when, before, after இதுக்கும் எக்ஸ்பிரஸ் டைமுக்கான நாங்கள் முதல் பார்த்த அதே செட் தான். அதே செட் அங்கேயும் நாங்கள் டைமோடு எக்ஸ்பிரஸ் பண்ணினாங்கள், இங்கேயும் டைமோட தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். அதே தான் அதே உதாரணம் தான் வருது. ரைட். அப்போ இங்கே ஒன்று கூட வந்திருக்கு. He was going to school. He saw the accident. நம்ம சொன்னது என்ன? While he was going to school, while he was going to school, he saw the accident. Right? நாங்கள் when, while, before மூன்றுக்கும் இதில் நாங்கள் உதாரணம் பார்த்துருக்கிறோம். That, such, that. அப்போ இது ஒரு விளைவுகளை குறிப்பிடே பெறுதியலை குறிப்பிடே விளைவு. அப்போ ஆக்ஷன்ஸுடைய விளைவுகளை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு விவரிக்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு so dash that, such dash that என்ற இந்த ஃபார்ம்ஸை பாவிக்க போகிறோம். He was very clever. He could get 9 A's. Varun made a very big noise. We were all disturbed. அப்போ இங்கே என்ன? அதனால ஆகவே என்ற கருத்தில் தான் இங்கே வரப்போகுது. அப்படி இருப்பதால் he was very clever. அவன் நல்ல கட்டிக்காரனாக இருக்கிறபடியால் அவன் 9 எடுப்பான். Varun made a very big noise. We were all disturbed. He was so clever that he could get 9 A's. So that, so clever that. இந்த வெரிக்கு பதிலாக நாங்கள் so very clever that, so clever that he could get 9 A's. Varun made such a big noise that we were all disturbed. Varun made such a big noise that we were all disturbed. Varun made a very big noise. We were all disturbed. அப்போ இங்கே நாங்கள் அதை சச் அப்படி ஒரு பெரிய சத்தமாக இருந்தது என்று சொல்லி சொல்கிறோம். ரைட் ரைட். இதே நாங்கள் இவ்வளோ 7 விஷயம் இந்த டைப் 3க்குள்ள 7 விஷயத்தை பார்த்துருக்கிறோம். 7 விதமான கனெக்டிங். அதில் ஒரு ஸ்லைட் எக்ஸ்ட்ரா 2 தரம் வந்தது. ஸோ நாங்கள் 6. அப்போ நாங்கள் முதல்ல இருந்து யோசித்து பார்த்தோம்னு சொன்னால்
நாங்கள் 2 or more சென்டென்சஸை லிங்க் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நாங்கள் ரீசன் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்து நாங்கள் டைம் என்னன்றதுக்கு பார்த்து நாங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு பார்த்து நாங்கள் மற்றது 2 மீனிங்ஃபுல்லாக சேர்க்கிறதுக்கு பார்த்துருக்குறோம். ரைட். அப்போ இதோட எங்களோட கம்பைனிங் சென்டென்சஸ் முடியுது. இது உங்களுக்கு என்னத்துக்கு பயன்பட போகுது? என்ன நாங்கள் எந்த ஒன்றையும் படிக்கக்குள்ள அதனுடைய ஜூசேஜ் என்னன்றது மிக முக்கியம். அப்போ இதனுடைய ஜூசேஜ் என்ன? இப்போ எங்களுடைய ரைட்டிங் பார்ட்டில் இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. முக்கியமாக நாங்களாக யூஸ் பண்ண வேண்டியது எங்களுக்கு ரைட்டிங் பார்ட்டில் வேறு. அப்போ இது முக்கியமாக நாங்கள் இப்போ லெட்டர்ஸ் எழுதுகிற இருந்தால் லெட்டர்ஸில் வேறும், அதே மாதிரி நாங்கள் எஸ்ஏ எழுதைக்குள்ளே பாதிக்க வேண்டி வேறும் நிறைய. ஏன்னா எஸ்ஏ எழுதைக்குள்ளே நாங்கள் சென்டென்சஸை கம்பைன் பண்ணி எழுதலாம். அடுத்த முக்கியமான விஷயம் இது ரீடிங்குக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன் இப்போ ரீடிங்கில் கம்பைனிங் சென்டென்சஸை போட்டுட்டு அதுக்குள்ள கேள்வி எடுத்தால் எங்களுக்கு விளங்க வேணும் இது யார் சொல்லி இருப்பினம் அல்லது இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்று கேள்வி வரைக்கும் ஒரு பேராகிராஃபை தந்துட்டு அல்லது ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை தந்துட்டு டெஸ்ட் நம்பர் 15ல் ஒரு லெந்தியான ஒரு டெக்ஸ்டிൻ്റെ ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று அங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்டில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் அல்லது அதில் உள்ள ஈவெண்ட்ஸ் என்னென்று சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அங்கேயே இந்த கம்பைனிங் சென்டென்சஸை யூஸ் பண்ணி செய்திருப்பினமாக இருந்தால் நாங்கள் அதை டிவைட் பண்ணி அல்ல செப்பரேட் பண்ணி சென்டென்சஸை கம்பைனிங் சென்டென்சஸை செப்பரேட் பண்ணினால்தான் இதில் நாங்கள் அக்யூரேட் ஆன்சருக்கு போகக்கூடியதாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த கம்பைனிங் சென்டென்சஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இங்கிலீஷ். ரைட். அப்போ நாங்கள் இந்த கம்பைனிங் சென்டென்சஸை நீங்கள் ப்ளீஸ் உங்களோட 6 to 10 புக்ஸில் தேடி பாருங்க. அங்கே லேர்னிங் பாயிண்ட் என்று போட்டிருக்கு. ரைட். அப்போ இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுனூடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கிரேடில் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணியலன்னு சொன்னால் நீங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸுக்குள்ளே இதே ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ கம்பைனிங் சென்டென்சஸ் என்று சொல்லி ஓ லெவலை பொறுத்த வரையில் நேரடியாக எந்த கேள்வியும் உங்களுக்கு வாரதில்லை, பொதுவாக வாரதில்லை. ஆனால் இதனுடைய பயன்பாடு உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரைட். அப்போ இதுதான் நோக்கம். நீங்கள் எழுதியக்குள்ள கம்பைன் பண்ணி சென்டென்சஸை இணைச்சு எழுதுறதுக்கும் கம்பைன் சென்டென்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ரீடிங் டெக்ஸ்ட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணி மீனிங்கை உடைச்சு விளங்கி கொள்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரைட். ஓகே, see you, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.